KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா MI vs LSG 67ஆம் மேட்ச்சு. நிறையா பிளேயர் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஜே பூம்ராக் அவர் எடுத்தது கொஞ்சம் MIக்கு பின்னடைவு தான். அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நேற்று சொன்ன பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா புதுசாக பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம யாரை நினச்சி ரிசல்ட் சொன்னோமோ அவங்க முக்கியமான பிளேயர்ஸ்லாம் யாருமே வரலை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. லைனப்பையும் அப்படி இப்படி மாற்றி விட்டாங்க. முக்கியமாக சொல்லணும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் 2 பேர் ஐகிசான், ஆர் சர்மா. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் LSGயில் QD கோக், KL ராகுல் இவங்க 4 பேரும் சிறப்பாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஆர் சர்மா அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். KL ராகுல் அவர் நின்றுட்டார். அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திரு அவர் நல்லா விளாண்டுட்டு போயிட்டார். அவர் எல்லாமே நேற்று மேட்ச்சு மழையால் மாறினது எல்லாமே ரிசல்ட் வேறு மாதிரி போயிடுச்சு. இருந்தாலும் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மழை பெஞ்சு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நான் சொன்ன ரிசல்ட்டுக்கு எதிராக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அது கரெக்டாக தான் வந்திருக்கு. இப்போ நான் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மழை ரிசல்ட் LSG சைடு போயிடுச்சு. 18 ரன் வித்தியாசம் தான். அப்படின்னாலும் ஒரு வகையில் மழை பெஞ்சால் என்ன ரிசல்ட் வருமோ அதை சொன்ன வகையில் நேற்று மேட்ச் வின்னிங் ரிசல்ட் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா CSK vs RCB மேட்ச்சு 68ஆம் மேட்ச்சு. எங்கே நடக்குதுன்னா பெங்களூரில் நடக்குது. இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு. மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில வெப்சைட்டில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மழை இப்போ எந்த நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கணிப்பு எடுத்துட்டேன். ஏன்னா தொடர்ச்சியாக மழை ஏதாவது ஒரு 10 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் மழை பெஞ்சு வந்தால் பரவாயில்ல. இப்போ டெய்லி பார்த்தோன்னா மேட்ச் நடக்கும்போதே இடையில மழை வந்துடுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் டிலே ஆகுது. அப்புறம் திரும்ப மேட்ச் நடக்குமா என்னங்கிறதே தெரியல. அப்படிலாம் போகுது. சரி, இன்றைக்கி மழை வருமா, அப்படி வந்தால் எந்த நேரத்தில் அதிகமான மழை வரும், மேட்ச் தொடருமா இல்லை DLS மெத்தட் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு கணிச்சிருக்கேன். வீடியோ முழுசாக கேட்டதே உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தோன்னா CSKவை பொறுத்த வரைக்கும் ஆர் கெய்கோட் அவருடைய தலைமையில் ஆர் ரவீந்திரா, டி மிட்சல், எஸ் துபே, எம் சாண்ட்னர், ஆர் ஜடேஜா, எஸ் ரிஸ்வி, MS தோனி, எஸ் தாகூர், டி டெஸ்பாண்டே, எஸ் சிங், எம் தீக்ஷனா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் CSKவை பொறுத்த வரைக்கும். RCBயை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டூ பிளஸிஸ் அவருடைய தலைமையில் விராட் கோலி, ஜி மேக்ஸ்வெல், ஆர் படிட்டர், சி கிரீன், எம் லோம்ரார், டி கார்த்திக், எஸ் சிங், கே சர்மா, எம் சிராஜ், எல் ஃபெர்குசன், ஒய் தயால் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இப்போ CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி RCB ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி லக்னோ 4 இடத்துக்குள்ள பயணம் பண்ணுது. விருச்சிகத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விருச்சிகத்தில் 1 மணி நேரம் மழை இல்லைன்னா கரெக்டாக 7 மணி ஸ்டார்ட் ஆனால் விருச்சிகத்தில் 1 மணி நேரமும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தனுசில் 30 நிமிஷம் அப்படி நிற்கிது. செகண்ட் இன்னிங்ஸு தனுசில் 1 மணி நேரமும், மகரத்தில் 30 நிமிஷம் நிற்கிது. இது 7:30 to 11:30 மணிக்குள்ள நடக்கக்கூடிய டைமிங், அதாவது மழை இல்லாமல் இருந்தால். இப்போ அப்படி பார்க்கும்போது CSK ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா ஆர் ரவீந்திரா, ஆர் கெய்க்வாட், எம் சாண்ட்னர், ஆர் ஜடேஜா, எஸ் தாகூர், டி டெஸ்பாண்டே, எஸ் சிங், எம் தீக்ஷனா இவங்களை எடுத்துக்கலாம். RCBயை பொறுத்த வரைக்கும் வி கோலி, F2 பிளஸிஸ், சி கிரீன், டி கார்த்திக், எஸ் சிங், எல் ஃபெர்குசன் இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 14 பேர் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. 14 பேர் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸு நிறையா பேர் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது தெரில.
இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எம் அலி அதில் கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு போட்டாங்க. அதனால் அவர் எடுத்து விட்டு எம் சாட்னர் அவரை சேர்த்துருக்கேன். என்ன இப்போ லைனை போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா சிஎஸ்கேக்கு 90% வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை டிஎல்எஸ் மெத்தடு செகண்ட் இன்னிங்ஸில் டிஎல்எஸ் மெத்தடு வந்துச்சு அப்படின்னா அது ஆர்சிபி சைடு போயிடும். அதையும் பார்க்கணும். ஏன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சிஎஸ்கேக்கு 90% வாய்ப்பு. ஒரு மழை பெஞ்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ணிடும். ஒருவேளை 1 ஹவர் அப்படி தாமதமாக நடந்து டிஎல்எஸ் மெத்தட் வந்துருச்சு அப்படின்னா ஆர்சிபி சைடு மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் 90% இருக்குது. இன்றைக்கி பெய்யக்கூடிய மழையை பொறுத்து தான் இந்த மேட்ச் மாறுறது, ரிசல்ட் எப்படி போகும்னு பார்க்கணும். இப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஜி மேக்ஸ்வெல், ஆர் படிட்டர், சி கிரீன், டி கார்த்திக், எஸ் சிங், எல் ஃபெர்குசன் இவங்களை எடுத்துக்கலாம். சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் டி மிட்சல், எஸ் துபே, எம் சாட்னர், ஆர் ஜடேஜா, எஸ் தாகூர், டி டெஸ்பாண்டே, எஸ் சிங் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 14 பேர் சொல்லியிருக்கேன். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 14 பேரும், ஆர்சிபியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 14 பேரும் சொல்லியிருக்கேன். இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 பேர் இல்லை 8 பேர் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. இப்போ மழை பெஞ்சால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணிச்சுனா அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில், அதாவது தனுசு லக்னத்தில் மூல நட்சத்திரம் முடிஞ்சு சுக்கிர நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 ஹவர் லேட்டாக தொடங்குற மாதிரி இருக்கும். இப்போ 9:30 மணிக்கு செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குது அப்படின்னா அது மழை பெஞ்சு அப்படின்னா ஒரு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப ஆர்சிபி சைடு மேட்ச் போயிடும். இப்போ ஏன்னா நான் சிஎஸ்கே தான் வின் பண்ண சொல்லியிருக்கேன். ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் 1 மணி நேரம் தாமதமாக ஆரம்பித்தா ஆர்சிபி சைடு மேட்ச் போயிடும். அதாவது சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால், அதே இது ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் சிஎஸ்கே வின் பண்ணிடும். இப்போ மேட்ச்சே 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகலை, ஒரு 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 1 ஹவர் தாமதமாக நடக்குது அப்படின்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நார்மலாக விளையாடும்போது டைமிங்கில் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விராட் கோலி பவர் டு ப்ளஸஸ் நான் எடுக்கலை. ஆனால் அதுவே 1 ஹவர் 7:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மேட்ச் 8:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா விராட் கோலியும் பவர் டு ப்ளஸஸும் இது வரைக்கும் விளையாடாத அளவுக்கு பயங்கரமாக விளாண்டுருவாங்க. 6 போர்ந்தே அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மேட்ச்சு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த ஒரு மணி நேரம் மூல நட்சத்திரம் இருக்க வரைக்கும் அந்த 1 மணி நேரத்தில் அவங்களால எவ்வளோ ஸ்கோர் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் அதிரடியாக ஆட்டமாக இருக்கும். கண்ணை மூடிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1 மணி நேரம் மேட்ச் தாமதமாக ஆரம்பித்தா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் அந்த 1 மணி நேரம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது 2 பேரையும். அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விக்கெட் விழ ஆரம்பிக்கும். ஆனால் நல்லா ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலும் சிஎஸ்கே வின் பண்ணிடும். இதில் ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் செகண்ட் இன்னிங்ஸ் 1 மணி நேரம் தாமதமாக நடந்தால் ஆர்சிபி வின் பண்ணும். இது ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் வாய்ப்பு. மற்றபடி எப்படி சேஞ்சஸ் ஆனாலும் சிஎஸ்கே வின் பண்ணிடும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறோங்க. இப்போ எதில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா மழையினால் லைனப்பை மாற்றுறாங்க, பிளேயர்ஸ் சேஞ்சஸ் வருது. இன்றைக்கி மேக்ஸிமம் ரொம்ப சேஞ்சஸ் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸுக்குள்ளேயும் வருவாங்க, புதுசாக யாரும் வர்ற மாதிரின்னு தெரியலை. அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி 1 ஹவர் தாமதமாக மேட்ச் ஆரம்பிச்சு அப்படின்னா விராட் கோலிக்கும் பவர் டு ப்ளஸஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். பார்த்துக்கிறங்க. இப்போ அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிடுறேன். பவுலர்ஸுக்கும் ஆல்ரவுண்டருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. பேட்டர்ஸுக்கு சுமாராக தான் இருக்குது. அதாவது பொதுவாக மேட்ச் 7:30லேருந்து 11:30 மழை இல்லாமல் நடந்துச்சுன்னா பேட்டர்ஸுக்கு பவர் இல்லை. ஆல்ரவுண்டர் பவுலர் அதில் தான் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வருவாங்க. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எம் சாண்ட்னர், ஆர் ஜடேஜா, எஸ் தாகூர், டி டெஸ்பாண்டே, எஸ் சிங் அவர் எடுத்துக்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சி கிரீன், டி கார்த்திக், எஸ் சிங், எல் ஃபெர்குசன் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 9 பேர் சொல்லியிருக்கேன். இப்போ கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் யார் யார் வராங்களோ அவங்கள பூரா எடுத்துக்கிறேங்க.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டட் 2 டீம்லேயுமே யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதை எப்படின்னு பார்த்துக்கிறங்க. சரி, அடுத்த மேட்ச் என்னங்கிற பார்ப்போம். தேங்க்யூ.